ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் டிஎன்பிஎஸ்சி ரமேஷ் டாக்ஸ். இன்றைக்கி என்ன நம்ம டாபிக் பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக நடந்த குரூப் 4 எக்ஸாமில் இன்டர்நேஷ்னல் ரயில்வே லைன்ஸ் வச்சு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்டிருந்தாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த டாபிக் தான் இன்றைக்கி நம்ம கவர் பண்ண போகிறோம். சரி, வாங்க டாபிக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ரயில்வே லைன் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ் சைபீரியன் ரயில்வே லைன். ஸோ இந்த டிரான்ஸ் சைபீரியன் லைன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எதை கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால்டிக் சீயையும் பசிபிக் ஓஷனையும் வந்து கனெக்ட் பண்ணுது. இது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டோட லாங்கஸ்ட் ரயில்வே லைன். இது ரஷ்யாவோட வெஸ்ட்டையும் அதோட ஈஸ்ட்டையும் வந்து கனெக்ட் பண்ணுற ஒரு லார்ஜஸ்ட் ரயில்வே லைனு, ஓகேங்களா? யூரோப்பையும் வந்து பார்த்திங்கன்னா ஏஷியாவும் வந்து கனெக்ட் பண்ணுற ஒரு லைன் தான் இது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் அடுத்து பார்க்க போகிற ரயில்வே லைன் பார்த்திங்கன்னா டிரான்ஸ் காஸ்பியன் ரயில்வே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காஸ்பியன் சீயையும் சென்ட்ரல் ஏஷியாவும் கனெக்ட் பண்ணுது. காஸ்பியன் சீயோட அந்த பக்கத்தில் நேர்பையில் இருக்க சிட்டி வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா டர்க்மென் பாஷியும், சென்ட்ரல் ஏஷியாவில் வந்து பார்த்திங்கன்னா உஸ்பெகிஸ்தானையும் வந்து கனெக்ட் பண்ணுது. இது வந்து ரூட் வந்து பார்த்திங்கன்னா சில்க் ரோடு ரூட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு சென்ட்ரல் ஏஷியாவோட ட்ரேடுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கீயான ஒரு ரூட் இது, ஓகேங்களா? அடுத்து பார்க்க போகிற ரயில்வே லைன் பார்த்திங்கன்னா கனடியன் பசிபிக் ரயில்வே. இது எதுனா அட்லாண்டிக் ஓஷனையும் பசிபிக் ஓஷனையும் வந்து கனெக்ட் பண்ணுற லைன் இது. அட்லாண்டிக் ஓஷன் எஸ்பெஷலி அந்த என்ன சிட்டின்னு பார்த்தீங்கன்னா மான்ட்ரியாலையும், பசிபிக் ஓஷன் வந்து பார்த்திங்கன்னா வான்கோவர் சிட்டியும் வந்து கனெக்ட் பண்ணுது. கனடாவோட ஃபஸ்ட்டு டிரான்ஸ்கான்டினென்டல் ரயில்வே லைன் இது. அடுத்து பார்க்க போகிற லைன் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்கான்டினென்டல் ரயில்வே யூஎஸ்ங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா அட்லாண்டிக் ரீஜியனையும் பசிபிக் ரீஜியனையும் கனெக்ட் பண்ண போகுது. லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஐஓவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கலிஃபோர்னியா, பசிபிக் ஓஷனில் கலிஃபோர்னியா சிட்டியும் வந்து கனெக்ட் பண்ணுது. இது யூஎஸோட ஃபஸ்ட்டு டிரான்ஸ்கான்டினென்டல் ரயில்வே லைன், ஓகேங்களா? அடுத்து பார்க்க போகிற லைன் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ் மங்கோலியன் ரயில்வே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3 கண்ட்ரி வழியாக வந்து பாஸ் ஆகுது, ரஷ்யா, மங்கோலியா, சைனா. ஸோ எங்கேருந்து பார்த்திங்கன்னா மாஸ்கோ, யூரோப்போட மாஸ்கோவிலேருந்து ஈஸ்ட் ஏஷியாவில் பீஜிங் வரைக்கும் கனெக்ட் பண்ணுது, ஓகேங்களா இந்த லைன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ் மஞ்சூரியன் லைன். இது வந்து பார்த்திங்கன்னா சைனா அண்ட் ரஷ்யாவில் மட்டும்தான் என்டையராக ரன் ஆகுது. யூரோப்போட மாஸ்கோலேருந்து ஈஸ்ட் ஏஷியாவில் வந்து பார்த்திங்கன்னா பீஜிங் அண்ட் ஹார்பின் லொக்கேஷனை வந்து கனெக்ட் பண்ணுது இது, ஓகேங்களா? அடுத்து பார்க்க போகிற லைன் வந்து பார்த்திங்கன்னா சேனல் டனல் இல்லைனா யூரோஸ்டார்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லண்டனையும் பாரிஸையும் வந்து கனெக்ட் பண்ணுற ஒரு இன்டர்நேஷ்னல் ரயில்வே லைனு. ஸோ ஹை ஸ்பீடு யூரோஸ்டார் சர்வீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரயில்வே லைனில் தானே ட்ராவல் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் எங்கன்னா பாரிஸ்லேருந்து இஸ்தான்புல்க்கு வந்து கனெக்ட் ஆகுது, ஓகேங்களா? வெஸ்ட்லேருந்து சதர்ன் ஈஸ்ட் யூரோப்பை வந்து கனெக்ட் பண்ணுது, ஓகேங்களா? லக்ஸுரி ட்ரெயின்லாம், ஃபேமஸான லக்ஸுரி ட்ரெயின்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரூட்டில் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து ரெகுலராக அந்தளவுக்கு ரூட்ஸ் இல்லை. அடுத்து பார்க்க போகிற லைன் வந்து பார்த்திங்கன்னா ஆடிஸ் அபாடா டிஜிபூட்டி ரயில்வே. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவோட இன்டீரியர்லேருந்து ரெட் சி வந்து கனெக்ட் பண்ணுற லைன் இது. டிஜிபூட்டின்றது வந்து ஒரு போர்ட்டு, ஓகேங்களா? எதுக்காகனா மெயினாக வந்து ஈத்தியோப்பியனோட ட்ரேட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த போர்ட் வழியாக தான் நடக்கும். ஸோ அது முக்கியமான ஒரு ரயில்வே ரூட் இது. ஈத்தியோப்பியனுக்கான ட்ரேடுக்கான ரயில்வே ரூட்டை ரெட் சியை வந்து கனெக்ட் பண்ணுது, ஓகேங்களா? அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டாகர் நைஜர் ரயில்வே. ஸோ டாகர் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா செனிகல்லும், அதோட டெஸ்டினேஷன் பார்த்திங்கன்னா மாலி வந்து கனெக்ட் பண்ணுது. ஸோ அட்லாண்டிக் ஓஷன்லேருந்து இன்லேண்ட் வெஸ்ட் ஆஃப்ரிக்கா வந்து கனெக்ட் பண்ணுற லைன் தான் வந்து பார்த்திங்கன்னா டாகர் நைஜர் ரயில்வே, ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா பெல்ஃபாஸ்ட் டப்ளின் லைன். ஸோ பெல்ஃபாஸ்ட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா யூகேல இருக்குது, டப்ளின்றது வந்து அயர்லாண்டு. ஸோ யூகேவையும் அயர்லாண்டையும் கனெக்ட் பண்ணுற ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரெயின் லிங்க் தான் பார்த்திங்கன்னா இது. அடுத்து இந்தியா பாகிஸ்தான் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சம்ஜௌதா எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு ரயில்வே லைன் இருக்குது. எங்கன்னா அட்டாரி, இந்தியாவில் வந்து அட்டாரி லொக்கேஷனையும், பாகிஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா வாகா வழியாக வந்து லாகூரையும் கனெக்ட் பண்ணுது. கரண்ட்டாக வந்து இது சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த இந்தியா பாகிஸ்தான் வார்னால் இதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க கரண்ட்டாக. அடுத்து பார்க்க போகிற இன்டர்நேஷ்னல் ரயில்வே லைன் பார்த்திங்கன்னா இந்தியா பங்களாதேஷ்க்கு நடுவில் பார்த்திங்கன்னா மைத்ரி எக்ஸ்பிரஸ்ன்ட்டு. எங்கன்னா கொல்கட்டாவையும் டாக்காவையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்தியாவோட ஈஸ்டர்ன் ரீஜனையும் பங்களாதேஷையும் கனெக்ட் பண்ணுறது மாடர்னான ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் தான் இது. அடுத்து பார்த்திங்கன்னா கனடா யூஎஸ் இன்டர்நேஷ்னல் இது வந்து பார்த்திங்கன்னா டொரண்டோவையும் நியூயார்க்கையும் கனெக்ட் பண்ணுற ஒரு இன்டர்நேஷ்னல் ரயில்வே லைன், ஓகேங்களா? மல்டிபிள் பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் வந்து இதில் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு.
அடுத்து பார்த்தீங்கன்னா பீனோஸ் ஹாஸ் அண்ட் வல்பாரிசோ ரயில்வே. இது வந்து எங்கன்னா அர்ஜென்டினாவும் சிலியும் வந்து கனெக்ட் பண்ணுற ரயில் இது. ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் த சவுத் அமெரிக்கா வந்து கனெக்ட் பண்ணுற ஒரு ரயில்வே லைன் தான் இது. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியாவிலேருந்து யூரோப் அப்படி இல்லைன்னா டிரான்ஸ் ஏஷியன் ரயில்வேன்னு சொல்லுவாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா யூரோப்லேருந்து ஏஷியா வந்து கனெக்ட் பண்ணியிருக்குது. பாரிஸ்லேருந்து இஸ்தான்புல், டெரான், லாகூர், டெல்லி, சவுத் ஈஸ்ட் ஏஷியா கனெக்ட் பண்ணுற ஒரு இன்டர்நேஷ்னல் லைனு. இது வந்து ஒரு கரண்ட்டான ஆன்கோயிங் இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட். இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டிரான்ஸ் சைபீரியன் ரயில்வே பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுக்கான பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் தான் இது. இது பார்த்தீங்கன்னா என்டையராக வந்து ரஷ்யாக்குள்ளே தான் வந்து இது வருது. ஓகேங்களா. ஸோ கனெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பால்டிக் சீலேருந்து பசிபிக் ஓஷனை வந்து கனெக்ட் பண்ணுற ஒரு இன்டர்நேஷ்னல் ரயில்வே லைன் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் காஸ்பியன் ரயில்வேன்னு பார்த்தோம் பார்த்தீங்களா. டிரான்ஸ் காஸ்பியன் ரயில்வே வந்து காஸ்பியன் சீயையும் சென்ட்ரல் ஏஷியாவையும் கனெக்ட் பண்ணுது. ஸோ அதுக்கான ரயில்வே லைன் தான் இது. ஓகேங்களா. ஸோ இதுக்கு இந்த மாதிரி மற்ற ரயில்வே லைன்ஸும் இருக்குது. அதுக்கான பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் வந்து நீங்கள் வந்து கூகுள்லேருந்து போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த கண்டென்ட் வந்து கேப்சர் பண்ணதுக்கான மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ரயில்வே லைன்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்றத வந்து ஒரு கன்சல்டேட் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்ற ரீசனுக்காக தான் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரமேஷ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.